அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற போயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரேஜ்ங்கிற போயத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. போயம் நம்பர் 7. ஓகேவா? கிட்டத்தட்ட நம்ம 6 போயம் முடிச்சாச்சு. ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. ஓகேங்களா? நேராக டாபிக்ல போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 4 இமேஜ் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த 4 கோட்ஸை சொல்லி இது யாரு சொன்னது அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இது புக் பேக்ல வரும்போது நம்ம படிச்சிடலாம். ஓகேவா? வி வேர் ஸ்கேர்ட் பட் அவர் ஃபியர் வாஸ் நாட் அஸ் ஸ்ட்ராங் அஸ் அவர் கரேஜ். ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் டஸ் நாட் கம் ஃப்ரம் வின்னிங். யுவர் ஸ்ட்ரகிள்ஸ் டெவலப் யுவர் ஸ்ட்ரென்த் வென் யூ கோ த்ரூ ஹார்ட்ஷிப் அண்ட் டிசைட் நாட் டு சரண்டர். தட் இஸ் ஸ்ட்ரென்த். You should never let your fears prevent you from doing what you know is right. Courageous people don't fear forgiving for the sake of peace. இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான நபர்களும் கரேஜை பத்தி சொன்ன கோட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கொடுத்து இது யார் சொன்னதுன்னு கேட்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் வரும்ல, அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்த்தலாம். நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன், தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ எப்போவுமே என்னோட சஜஷன் என்னன்னா, இங்கிலீஷில் படிங்க. புரியாத வேர்டு, ஏதாவது ஒரு வேர்டுக்கு புரியலை, இல்லை அந்த சென்டென்ஸ் புரியலாம் மட்டும் சைடில் இருக்க தமிழ் டிரான்ஸ்லேட்டர் பார்த்தா போதும். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, கரேஜ்னா என்ன? கரேஜுங்கிறது ஒரு தைரியம். ஸோ தைரியத்துக்கும் துணிச்சலுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு? தைரியம் எது எதுக்கெல்லாம் முக்கியம்? தைரியங்கிறது எப்படி என்ன விதமான வியூவை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அந்த போயமே. ஆத்தர் அதை பத்தி தான் ஃபுல்லா பேசியிருப்பாரு. ஜஸ்ட் நீங்க கவனிச்சிங்கனாலே புரியும். கரேஜ் இஸ் நாட் எ பிரில்லியன்ட் டேஷ். கரேஜுங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பிரில்லியன்ட் டேஷ் அப்படின்னா ஒரு ரொம்ப புத்தி கூர்மையான புத்திசாலிங்க மூலம் தைரியமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங் எல்லாம் இங்க கொடுக்கல அப்படிங்கிறத சொல்றாங்க. கரேஜ் இஸ் நாட் ஏ பிரில்லியன்ட் டேஷ். அது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஒளி வீசுற ஓட்டம் அல்ல அப்படிங்கிறாங்க. A daring deed in a moment flash. A daring deed in a moment flash. டக்குன்னு, அதாவது ஒரு கன நேரத்துல வர்ற அந்த துணிச்சல் கிடையாது தைரியங்கிறது. டக்குன்னு எமோஷனல் ஆகி நடந்துக்கிறோம் இல்லையா, அது பேர் தைரியம் கிடையாது, கரேஜ் இல்லை அப்படிங்கிறாங்க. இட்ஸ் நாட் அன் இன்ஸ்டானியஸ் திங். அதாவது இன்ஸ்டன்டா தோன்ற விஷயம் கிடையாது. இன்ஸ்டன்டா தோன்ற விஷயம் கிடையாது. born of disappear with a sudden spring. திடீர்னு தோன்ற நம்பிக்கை இருக்குல்ல, சடன் ஸ்ப்ரிங் அப்படின்னா திடீர்னு தோன்ற ஒரு விஷயமும் கிடையாது. அத அவங்க தெளிவா சொல்றாங்க. இட்ஸ் நாட் ஏ கிரியேச்சர் ஆஃப் எ ஃபிளிக்கர்ட் ஹோப். ஃபிளிக்கர்ட் ஹோப்னா ஒரு டக்குன்னு ஒரு ஃபிளிக்கர் அப்படின்னா வெளிச்சம் டக்குன்னு வந்துட்டு போற விஷயம் கிடையாது. அந்த டக்குன்னு அடிக்கிற மின்னல் மாதிரி டக்குன்னு எனக்கு கரேஜ் வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆர் அப்படி இல்லாட்டி த ஃபைனல் டக் அட் ஏ ஸ்லிப்பிங் ரோப். கயிறு வந்து கை நழுவி போகுது, அந்த கை நழுவி போற கயிறு டக்குன்னு திரும்பி இழுத்து பிடிக்கிறமே, அது பேரு கரேஜா? இல்ல, அதுவும் கிடையாது. பட் இட்ஸ் சம்திங் டீப் இன் ஏ சோல் ஆஃப் மேன். பட் ஆனா இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு மனுஷனுடைய ஆன்மாக்குள்ள ரொம்ப டீப்பா இருக்கிற ஒரு விஷயம். ஓகேவா? ஓகே. தட் இஸ் ஒர்க்கிங் ஆல்வேஸ் டு சர்வ் சம் பிளான். அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, ஏதோ ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக அது என்ன செய்யும்? தட் இஸ் ஒர்க்கிங், செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். கரேஜ் இஸ் நாட் த லாஸ்ட் ரெசார்ட். தைரியம் என்பது கடைசி முயற்சி கிடையாது. இந்த ஒர்க் ஆஃப் லைஃப் ஆர் த கேம் ஆஃப் ஸ்போர்ட். வாழ்க்கையில இந்த ஒர்க் ஆஃப் லைஃப் ஆர் த கேம் ஆஃப் ஸ்போர்ட். அந்த முதல் ரெண்டுலையும் சேர்த்து முடியும். கரேஜ் இஸ் நாட் த லாஸ்ட் ரெசார்ட் இன் த ஒர்க் ஆஃப் லைஃப் ஆர் த கேம் ஆஃப் ஸ்போர்ட். விளையாட்டுல நடக்கிற கடைசி மூமெண்ட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற என்ன சொல்றது கடைசி முயற்சியும் கிடையாது கரேஜ் அப்படிங்கிறது. இட்ஸ் நாட் அ திங் தட் எ மேன் கேன் கால். இட்ஸ் நாட் எ திங், அது ஒரு விஷயம் இல்லை மனுஷன் கூப்பிடுற மாதிரி. கண்டினியூஸ் பண்ணும். அட் சம் ஃபியூச்சர் டைம் வென் ஹி ஆப் டு ஃபால். நீ இப்ப விட்டுட்ட அப்படின்னா இட்ஸ் நாட் எ திங் தட் மேன் கேன் கால் அட் சம் ஃபியூச்சர் டைம் வென் ஹி இஸ் ஆப் டு ஃபால். அதாவது எப்படின்னா, நீ கூப்பிட்டனே வர்ற மாதிரி, ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாங்க, நாளைக்கு வரும், சரி நாளைக்கு கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயமும் கிடையாது. நீ நினைச்ச நேரத்தில் நம்ம அதை கூப்பிட முடியாது அப்படிங்கிறாங்க. இஃப் ஹி ஹாஸ் நாட் இட் நவ் ஹி வில் ஹாவ் இட் நாட். இப்ப இல்லைன்னா அது எப்போதுமே இருக்காது. when the strain is great and the pace is hard. when the strain is great and the pace is hard. அழுத்தம் அதிகரிக்கும் போதுதான் வேகம் என்ன செய்யும்? சூடு பிடிக்கும் இல்லையா? for who would strive for a distance goal.
ஒரு தொலைதூர இலக்க ஒருத்தன் அடைய முயற்சிக்கிறான் என்றால் மஸ்ட் ஆல்வேஸ் ஹாவ் கரேஜ் வித் இன் யுவர் சோல். கண்டிப்பா அவனுடைய ஆன்மாக்குள்ள கரேஜ்ங்கிற ஒரு விஷயம் இருந்தே ஆகணும். கரேஜ் இஸ் நாட் ஏ டேஸ்லிங் லைட். தைரியம் என்பது ஒரு பிரகாசமான ஒளியெல்லாம் கிடையாது. தட் ஃபிளாஷஸ் அண்ட் பாசஸ் அவே ஃப்ரம் த சைட்ஸ். ஒரு முறையில மின்னி டக்குன்னு அப்படி மறைஞ்சு மின்னல் மாதிரி டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு போறது கிடையாது. ஓகேங்களா? இட்ஸ் ஸ்லோ, அன்வேவரிங், இன்கிரைண்ட் ட்ரைட். அது மெல்ல நிலையாக அடிப்படை தன்மையாக இருக்கும் ஒன்று. மெல்ல நிலையாக அடிப்படை தன்மையாக இருக்கும் ஒன்று. ஓகேவா? ஓகே. வித் பேஷன்ஸ் டு ஒர்க் அண்ட் ஸ்ட்ரென்த் டு வெயிட். எப்படின்னா ஒரு ஒர்க்குக்காக ஒரு பேஷண்டா ஒர்க் பண்றதுக்கும் ஒரு விஷயத்துக்காண்டி வெயிட் பண்றோம்ல, அது கரேஜ் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் எ பார்ட் ஆஃப் எ மேன் வென் ஹிஸ் ஸ்கைஸ் ஆர் ப்ளூ. எப்படின்னா இட்ஸ் எ பார்ட் ஆஃப் எ மேன். இது வந்து மனுஷனுடைய ஒரு பார்ட் மாதிரி. எப்ப அப்படின்னா வென் ஹிஸ் ஸ்கைஸ் ஆர் ப்ளூ, என்னன்னா ஒரு சூரியன் பிரகாசிக்கும் நேரத்திலும் அது அவனோடு இருக்கும். ஒரு ஒரு எப்படின்னா ஒரு அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன்லையும் அது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹிம் வென் ஹி ஹாஸ் ஒர்க் டு டூ. அவன் வேலை செய்யும் போது அவனுடைய ஒரு அங்கமா இருக்கும். த பிரேவ் மேன் நெவர் இஸ் ஃப்ரீட் ஆஃப் இட். துணிவான மனுஷன் இருக்கான்ல, அவன் வந்து ஒருபோதும் அதை இழக்க மாட்டான். ஹி ஹாஸ் இட் வென் தேர் இஸ் நோ நீட் ஆஃப் இட். எப்படின்னா அது அவன்கிட்ட இருக்கும், பட் அதோட தேவை இருக்காது. இப்போ நம்ம ஒரு பணம் ஒரு பாக்கெட்ல வச்சிருக்கோம், நமக்கு செலவு இருந்தால் தான் பாக்கெட்ல வச்சுக்கிறோமா என்ன? கிடையாது. ஸோ அது மாதிரி எப்பவுமே அது அவன் அவன் கூடயே இருக்கும். கரேஜ் வாஸ் நெவர் டிசைன்ட் ஃபார் ஷோ. கரேஜ் வந்து ஒருபோதும் எப்படி ஷோ கேஸ் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. இட்ஸ் நாட் எ திங் தட் கேன் கம் அண்ட் கோ. அது நினைச்சா வர முடியும், போக முடியும் அப்படிங்கிற தன்மையும் அது கிடையாது. இட்ஸ் ரிட்டன் இன் விக்டோரி அண்ட் டிஃபீட். இட்ஸ் ரிட்டன் இன் விக்டோரி அண்ட் டிஃபீட். இதுல பாருங்க. அண்ட் எவ்ரி ட்ரையல் எ மேன் மே மீட். அதாவது அது வெற்றியிலும் தோல்வியிலும் எழுதப்பட்டது. ரெண்டுலமே இருக்கிறது. மனிதன் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையிலும் இருக்கிறது. இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஹவர்ஸ், ஹிஸ் டேஸ் அண்ட் ஹிஸ் இயர்ஸ். அது அவனுடைய மணி நேரத்துல இருக்கு, நாள்ல இருக்கு, அவனுடைய வருடத்துல இருக்கு. அப்படியே மனுஷன்னு பிறந்துட்டா அது அப்படியே பாட்டாவே இருக்கு அவனுடைய வாழ்க்கையில அப்படின்னா. பேக் ஆஃப் ஹிஸ் ஸ்மைல்ஸ் அண்ட் பிஹைண்ட் ஹிஸ் டியர்ஸ். அவனுடைய சிரிப்புக்கு பின்னாடியும் இருக்கும், அவனுடைய கண்ணீருக்கு பின்னாடியும் இருக்கும். கரேஜ் இஸ் மோர் தென் எ டேரிங் டீட். தைரியம் என்பது துணிச்சலான செயல்களை கடந்த ஒன்று. டேரிங்னா துணிச்சலான செயல், அதையும் தாண்டினவங்க தான் கரேஜ் அப்படிங்கிறது. இட்ஸ் த பிரீத் ஆஃப் லைஃப் அண்ட் எ ஸ்ட்ராங் மேன்ஸ் கிரியேட். அது வாழ்க்கையின் மூச்சு, ஒரு வலுவான மனிதனின் நம்பிக்கை. இதை எழுதினவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்காரு. இதோட போயம் முடியுது. எனக்கு தெரிஞ்சு போயம்ல பெரிய போயம்னு பார்த்தா இதுதான். ரொம்ப மிகப்பெரிய போயம் அப்படின்னு பார்த்தா இதுதான். ஆனா வேர்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசா ஒகாபுலரிலாம் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த போயத்துலயும் பெருசா எதுவுமே இருக்காது. ஸோ கரேஜ் அப்படிங்கிற போயத்தை நம்ம தெளிவா பார்த்துட்டோம். ஓகேவா? இந்த கரேஜ் ஒவ்வொரு போயம் படிக்கும் போதும் கடைசியா ஒரே ஒரு விஷயங்கள் நம்ம அந்த போய பாஸ் பண்றோமோ இல்லையோ, நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த மனித பிறவில மனுஷனா பிறந்துட்டோம் இல்லையா? ஸோ தைரியங்கிறது இன்பில்ட்டா அந்த போயம்ல சொன்ன மாதிரி நமக்கு இருக்கணும். அது இருக்கும், ஆனா அதை நம்ம உணர மாட்டோம். ஓகேங்களா? தைரியம்னா டக்குன்னு நம்ம என்ன நினைக்கிறோம், ஹீரோயிசம் காட்டுறது, அந்த மாதிரி திங்க் பண்ண தேவையில்ல. தைரியங்கிறதுனா நம்மளுடைய சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றது. நம்ம கிட்ட எதுவுமே இல்லாத போதும் நம்மளுடைய இலக்கை நோக்கி ஓடுறதுக்கு பேர் தான் கரேஜ் அப்படிங்கிற உண்மையான தைரியம். ஸோ இந்த போயம்ல வந்து நம்ம கத்துக்கிறது தான். அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன் தாண்டி நம்முடைய லைஃபுக்கு இந்த போயம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பாருங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டினியூட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்சி இஸ் த சக்சஸ் ஆஃப் கீ. ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு கண்டினியூஸாக பண்ணணும். நம்ம ரொம்ப அட்வான்ஸாக ஆரம்பிச்சிட்டோம் இங்கிலீஷ். எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே நான் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் இல்லையா? ஸோ இன்னும் டைம் நிறைய இருக்கு. இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷு, மேக்ஸு, ஜிஎஸ்ல 3 டாபிக். இந்த 20 கேள்வி 60 கொஸ்டின் கொடுத்துருக்காங்கல்ல, இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கனாலே போதும். சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.